ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எறா வறுவல். நான் 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக அதில் இருக்க ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நான் இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் இறால் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இப்போ ஒவ்வொரு இறாலை தனித்தனியாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ நம்ம மறுபடியும் அதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த எறா ஃப்ரை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். இதை ரொம்ப சமைக்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு சரியாயிடும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ வெந்துடுச்சு. இப்போ இந்த இறாவை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நான் இன்னொரு சேர்த்துக்கிறேன். இப்படி மசாலா தடவின எல்லா இறாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா எறா ஃப்ரை ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.